ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த கண்டென்ட்லாம் நான் எக்கனாமிக் டைம்ஸ், மணி கண்ட்ரோல், சிஎன்பிசி டிவி 18லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நியூஸில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் ஃபுட்ஸ் இன்றைக்கி 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க மெர்ஜர் பற்றி பேசியிருந்தாங்க. அதாவது அவங்க ப்ரமோட்டர் ஓன்ட் என்டிட்டியான ஆவ்லான் காஸ்மெட்டிக் பிரைவேட் லிமிட்டடை ஹிந்துஸ்தான் ஃபுட்ஸோட மெர்ஜ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இது மூலமாக அவங்களோட மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ் இன் நாசிக், மகாராஷ்டிராவில் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் நம்ம காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே பார்த்துருந்தோம். ஜிலட்டின் இந்தியா இன்றைக்கி ஷேர்ஸ் 3% மார்னிங் ட்ரேடில் டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அவங்க ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க ப்ரொடக்டர் அண்ட் கேபிள் பங்களாதேஷ் ப்ரைவேட் லிமிட்டடோட. அது இப்போ டெர்மினேஷனுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ அமலுக்கு வருதுன்னா December 31, 2024 வருது. எதனால் இவங்க டெர்மினேட் பண்ணுறாங்கன்னா, ஜிலட்டின் இந்தியா நெட் சேல் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெல்டா கார்ப்பரேஷன் இன்றைக்கி 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க டீமெர்ஜரை பற்றி பேசியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை டீமெர்ஜர் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆஃப்டர் டீமெர்ஜருக்கு அப்புறம் யாரெல்லாம் டெல்டா கார்ப்பரேஷன் ஷேர் 1 வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு DPPL ஷேர் 1 தரப்படும் சொல்லியிருக்காங்க. ஓலோ எலக்ட்ரிக் ஷேர்ஸ் இன்றைக்கி 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 107.5 பெர் ஷேர்னு மார்னிங் ட்ரேடில் போயிருக்கு. எதனால் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இன்டர்நேஷ்னல் ப்ரோக்கரேஜான பெர்ன்ஸ்டீன் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த லீடிங் எலக்ட்ரிக் 2 வீலர் மார்க்கெட்டில் அவங்களோட 2 வீலர் லீட் பண்ணிகிட்ருக்கு. இந்த காம்படிட்டிவ் மார்க்கெட்லேயும் லீட் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஷேர் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 11,720 பெர் ஷேர் வரைக்கும் போயிருக்கு. NLCT அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, மெர்ஜருக்கான அப்ரூவல். அதாவது அவங்களோட ஹோல்லி ஓன் சப்சிடரியான எமுல் டெக்கோட ராஜஸ்தான் எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் கெமிக்கல்ஸை மெர்ஜ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் NLCT கொடுத்துருக்காங்க. அதனால் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சாரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ் இன்றைக்கி 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்னிங் ட்ரேட்லேயே அவங்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு. அவங்க கோல் ப்ரொடக்ஷன் 1.44 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம்லேருந்து 1.68 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவல், எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராய்ப்பூர் சத்தீஸ்கர் என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன் போர்ட் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ரிலையன்ஸ் பவர் ஸ்டாக் எஸ்டர்டேவும் அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆனிச்சு. இன்றைக்கும் அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆகிருக்கு. 42.05 பெர் ஷேர் வரைக்கும் போயிருக்கு. எதனாலனா 357 crore அவங்களோட பிளாக் டீல் நடந்திருக்கு. அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா 22 crore ஷேர்ஸ் கை மாறி இருக்குது. PC ஜுவல்லர்ஸ் இன்றைக்கி 4% மார்னிங் ட்ரேடில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல் டைம் ஹையான 157.30 ரீச் ஆகிருக்கு. கம்பெனி எஸ்டர்டே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்டாக் ஸ்பிளிட் இருக்கலாம்னு சொல்லிட்டு. அவங்க அப்கமிங் போர்ட் மீட்டிங்கில் September 30 முடிவெடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இந்த நியூஸும் நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே பார்த்துருந்தோம். அதனால் இன்றைக்கி PC ஜுவல்லர்ஸ் 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஈஸ்மை ட்ரிப் 9% ஃபெல் ஆகிருக்கு. ஸோ இது ஆஃப்டர்நூன் ஒரு 12 PM அளவில் எடுத்த ரிப்போர்ட் இது. ஸோ நிஷாந்த் பித்தி அவங்களோட ப்ரமோட்டர் ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க, சேல் பண்ணியிருக்காங்க 2.7% ஸ்டேக் இன் பிளாக் டீலில். பவர் கிரிட் ஷேர்ஸ் இன்றைக்கி 4.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல் டைம் ஹையான 366.20 வரைக்கும் போயிருக்கு. கோல்ட்மேன் சாக்ஸ் டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 370. எதனால் இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க க்ரோத் நல்லா இருக்குது, ஸ்ட்ராங் க்ரோத்தாக இருக்குது. நிறையா ப்ராஜெக்ட்ஸும் அவங்க ரன் பண்ணுறாங்க சொல்லியிருந்தாங்க. ஜி மீடியா கார்ப்பரேஷன் இன்றைக்கி 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க போர்ட் மீட்டிங் September 27 நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதை பற்றி முடிவெடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இது 1 or more ட்ரென்ச்சஸாக நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஜி மீடியா 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே இந்த நியூஸை பார்த்துருந்தோம். ஸ்பைஸ் ஜெட் இன்றைக்கி 7% டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 61.5 பெர் ஷேர் வரைக்கும் ஆஃப்டர்நூனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அவங்களோட CMDயான அஜய் சிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஆப்ரேஷனில் சீர்திருத்தப்படும், அதாவது ரிவைவ் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. நிறைய அவங்க க்ரோத்துக்கான ஸ்ட்ராங் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க.
டியூஸ் எல்லாம் நாங்கள் சீக்கிரம் முடிச்சிருவோம், அவுட்ஸ்டாண்டிங் டியூஸ் எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணோன்னே கம்பெனி நல்லா க்ரோத் ஆகும், ஸ்ட்ராங் கீ பிளேயராக மாறும் இந்தியன் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பைஸ் ஜெட்டோட சிஎம்டி அஜய் சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் சொல்லி கேஆர் சோக்சி கொடுத்துருக்காங்க. ஆனந்த் ரத்தியும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபார் லாங் டேர்முக்கு. எஸ்பிஐ செக்யூரிட்டிஸும் சப்ஸ்கிரைப் ஃபார் லாங் டேர்ம் சொல்லியிருக்காங்க. ஸ்வஸ்திகா இன்வெஸ்ட் மார்ட்டும் சப்ஸ்கிரைப் ஃபார் லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் லாங் டேர்முக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் ஐபிஓவை. எக்ஸரோ டைல்ஸ் இன்றைக்கி 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 106 வரைக்கும் போயிருக்கு. ரெண்டாவது நாளாக இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டாக் 2 நாளில் மட்டும் 28% கெயின் ஆகிருக்கு. எதனாலன்னா அவங்க அக்டோபர் 14 வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் பற்றி பேசப்படும் அவங்க போர்ட் மீட்டிங்லன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 2 நாளாக தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது எக்ஸரோ டைல்ஸ் லிமிடெட். டாபர் இந்தியா இன்றைக்கி 5% லாஸ் ஆகிருக்கு. யூபிஎஸ் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க, நியூட்ரல் பைலேருந்து நியூட்ரலாக மாற்றிருக்காங்க. பட் டார்கெட் ப்ரைஸை ரைஸ் பண்ணியிருக்காங்க 700. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.